இட்லி கூட அவிச்சு போட்டுடலாம் போல். ஆனால் தோசை சுடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த தோசை யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல. ஆனால் தோசை தான் எல்லாருக்குமே பிடிக்குது. தோசை இருந்தால் தான் நல்லா சாப்பிட்றாங்க. அந்த தோசை சுடுறதுக்கு 3 வகையான சட்னி இருந்தால் தான் தோசையே சாப்பிடுவாங்களாம். அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச சட்னி, ஆளுக்கு ஒரு சட்னி சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி சரி நம்ம தோசை சுடலாம் அப்படின்னு பார்த்தாலும் தோசை வந்து முருகலாக தான் வேணுமா. அந்த தோசையை வந்து ஒரு இடத்துல இருந்து சாப்பிட மாட்டாங்களாம். எட்டி போய் உட்காந்து தான் அவங்க இஷ்டத்துக்கு உட்காந்து தான் சாப்பிடுவாங்களாம். நம்ம இருக்கிற இடத்துல கொண்டு போய் தோசையை கொடுத்தா தான் அவங்க சாப்பிட்றாங்க. சரி நம்ம வந்து ஒரு வழியாக எல்லாருக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு நாமளும் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே டைமே ஆகிப்படுது. நம்ம சாப்பிட்றதுக்கு டைம் ஆனாலும் சரி நம்மளுக்கு சுட யாராவது இருப்பாங்களான்னு கேட்டால் எனக்கு தோசையே சுட தெரியாதுன்னு சொல்கிறாங்க. சரி நம்ம 3 தோசை எடுத்துகிட்டு நம்ம சுட்டு நம்ம போய் ஆறாமரை உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சாலும் நம்ம வந்து பசங்க வந்து மறுபடியும் எனக்கு தோசை விட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்கிட்டேருந்து தோசையை வாங்கி சாப்பிட்றாங்க. இந்த கொடுமையெல்லாம் எங்கே நடக்குதுன்னு தெரியல. உங்கள் வீட்லேயும் நடக்குதான்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இப்படி தான் டெய்லி நடந்துக்கிட்டு இருக்கு. நான் தோசை ஊற்றணும்னு சொன்னாவே எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. என்னடா இது தோசை ஊற்றுனா இவ்வளோ ப்ராசஸ் இருக்கான்னு தெரியல. பட் இட்லியை விட தோசை தாங்க ரொம்ப கஷ்டம்.